அப்படின்னா என்னன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் நடக்கும். இல்ல ஒண்ணு இல்ல 2 இல்ல 3 மருமகள் இருக்காங்க, மேடைக்கு வர போறாங்க. அவங்க வந்து கூப்பிடுறோம். முத்துலட்சுமி, நிரோஷா அண்ட் அபிநயா 3 வரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா, நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆளாக அழகாக வந்து பேசிடுங்க. எனக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்த சிவான் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் இது 2வது படம் எனக்கு வந்து நாங்கள் பண்ணோம். கொட்டுக்காலிலேயே வந்துட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்றது இப்போ வரைக்கும் கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து 10 வருஷம் ஆகுது. சின்ன சின்ன இந்த இடத்துக்கு வந்தோம். ஸ்டேஜ் வரணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும். இந்த கொட்டுக்காலி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. வெளியில எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல, ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுமே கொட்டுக்காலியில பண்ணிருக்கோம்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு. அந்த படம் பண்ணும்போது அது இவ்வளோ பெருசா வரும், நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் நினைச்சு பண்ணல. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதுல நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய இடத்துக்கு நாங்க போனோம். எங்களை வந்து வெளிநாடு வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் அடுத்தே இன்னொரு சர்ப்ரைஸ் மாதிரி தாய் கிழவில நீங்க இருக்கீங்கன்னு அப்பவே சொன்னாங்க. நெக்ஸ்ட் தாய் கிழவில டைரக்டர் சிவா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எங்க அம்மா இருந்தாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கப்போ என் அம்மா இல்லை. நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனா அம்மா இப்போ இல்லை. ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்க அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா இங்கதான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க பேசுறது, சரியா? ஆனா என் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. நான் இந்த 2 படம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு உறவு போனாலும் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 days ஆகுது. எனக்கு அம்மா இடத்துல இருந்து அடுத்து சப்போர்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட், அவங்க தான் இப்போ என்னை இந்த அளவுக்கு 2 நாள் யாரும் விட மாட்டாங்க. அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், உங்க சார்பா பிரதருக்கும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு துணை இருந்தா இன்னும் எத்தனை மேடை வேலை அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சாட்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், வாழ்த்துக்கள். கொட்டுக்காளி பண்ணும்போது அம்மா வந்து அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. நான் ஆடிஷன் போனோன்னா கருப்பாகணும் குண்டாகணும் அப்படிலாம் சொன்னோனையும் அம்மா இருந்துட்டு அப்படிலாம் வேண்டாம், அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு எடுத்து புரிய வச்சு, அம்மா அது பெரிய வாய்ப்பு, அவங்க லைஃபே மாறப்போகுது அப்படிலாம் எங்க அம்மா புரிய வச்சு என்னை எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனதும் அவங்க தான். அடுத்து தாய் கிழவில ஒவ்வொருத்தரும் அசிஸ்டண்டா அவங்க அசிஸ்டண்டா அப்படிலாம் எல்லாரும் சங்கடப்படுத்துவாங்க. அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காம என் கூட வந்து என் பேகை தூக்கிட்டு என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். எங்க அம்மாவுக்கு அடுத்து இப்போ என்ன அவங்க எல்லா இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு எல்லாருக்குமே நன்றி சார். எனக்கு எல்லாரும் எப்படி இதை சொல்றது தெரியல. உண்மையாவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது நீங்கள் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வந்து அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க சொன்ன மாதிரி. அந்த உங்களுக்கு பிளெஸிங்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஹஸ்பண்ட். அதனால இந்த அப்படியே ஓடிட்டே இருக்கணும், ஷைன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் 2வது படம் தாய் கிழவியில் ஃபர்ஸ்ட் படம் கொட்டுக்கால நான் பண்ணியிருக்கேன். அண்ணன் எஸ்கேல ரொம்ப நன்றிண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் சுரேன் எங்களோட சிஸ்டர் நடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து நாடி அண்ணனுக்கு
மறுமுறை பண்ணியிருக்கேன். நினைக்க முடியாத இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சிவானே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு முதல் தாய்க்கையில் வந்து எனக்கு விக்கியன் என்ன கூப்பிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறது இல்லையா, அண்ணன் தான் என்னை எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தாய் கிழவிக்காக நானும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேருந்து போய்கிட்டே இருந்தோம். என் பையன் கொட்டுக்காலையில் நினச்சிருந்தான். அது சூரியன் என்னோட தங்கச்சி பையனாக நினச்சிருந்தான். அப்படி அவனுக்கும் அதே மாதிரி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஏதோ நானும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அவன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான், என் பையன்கிட்ட இருந்து. அப்புறம் சிவானனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன எங்களையும் ஒரு இடத்துல ஹீரோயின் முன்னாடி எங்களை அப்படி ஏற்றி நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம். அப்புறம் ராதிகா அம்மாவை வந்து நாங்கள் படம் எல்லாரும் பார்க்குறோம்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு போராளியான ஒரு விமன் அவங்க. அவங்களோட மருமகளாக நிற்கும் போது அவங்க அங்கே நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே தான் நிற்போம். ஏன்னா ஒரு மரியாதை கலந்த பயம். என்னது அம்மா கிட்ட பேசணுங்க, அவங்களோட டைலாக்கா நான் கூப்பிடுவேன். சிவானந்த பேச மாட்டேன், ராஜேஷ்கிட்ட கூப்பிட்டுட்டு தம்பி மேம் கிட்ட பேசணுமா, மேம் கிட்ட சேர்ந்தா சண்டை போடுற மாதிரி எதுவும் இருக்குமா, அப்படி உள்ள நடக்கும். ஆனால் வெளியே காமிக்காம நடிக்கணும், நம்ம நடிச்சு வரணும், நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் முன்னாடி எப்படியோ தெரிஞ்சதை நடிச்சிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த இடத்துல எங்களை நிற்க வச்ச சிவானனுக்கும் 2 சிவானனுக்கும், எஸ்கே அண்ணாக்கும், இன்னொரு எஸ் அண்ணா சூரியன் அண்ணனுக்கும் தேங்க்ஸ். நல்ல சூரியன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கணவராக நடித்த அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி எனக்கு தான் கணவராக நடிச்சேன். இப்படிதான் சார், இப்படிதான் எப்பயுமே சண்டை போட்டே இருக்கும். எங்க வீட்டுக்குறப்பெல்லாம் வந்து ஓ புருஷன் வந்துட்டாங்க, ஏன் புருஷன் வந்துட்டாங்க சொல்லி நான் சொல்லவே இல்லையா, போதே சொல்லிட்டு எதுக்குன்னா அதுல சின்ன சீன் வைரஸ் சீன் தான் இருக்கும். படங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சில இதுல கொஞ்சம் ஓவரா ஏதாவது திட்டி இருந்திருப்போம்ல, அதுக்கு நடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவும். மற்றபடி அண்ணன் மருதாஸ் அண்ணன் பதிவு பண்ணிக்கிறோம். யாருக்கு எங்கனால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சிவானு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்காக ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா என் பையனுக்கும் என் பொண்ணுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். அப்படியே எனக்கும் சினிமா வாய்ப்பு வரும்போது எனக்கு சினிமானா பிடிக்கும். ஆனால் எல்லாரும் மாதிரி எனக்கு கருப்பு இதெல்லாம் ஒதுக்கி சின்ன வயசுல அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா மேல உள்ள மோகத்துல எனக்கு கடவுள் ரீதியாக என் பையன் ஒரு 3 வயசுலேருந்து நடிக்கிறான். அப்படின்னு நானும் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இவங்க பெரிய கைத்தறி கொடுக்கணும். இவங்க பேசுறது தான் படைப்போட முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. அவ்வளோ மகத்தான அவ்வளோ அழகான வார்த்தைகள் சொல்றீங்க. இன்னும் உங்களுக்கு பயணத்தோட எங்கள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். 3 பேருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.